புதுச்சேரி பல்கலைக்கழகம் இஸ்லாமியமயமாக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய மனிதவளத்துறை மேம்பாட்டு அமைச்சகம் அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துக்கு போன வருஷம் 5 கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகின்றது. முதல் கடிதம் எப்பொழுது எழுதினார்களோ, இந்த மாதிரி பாஜக மாணவர் அணியை சேர்ந்தவரை தலித் மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முதல் கடிதம் எழுதின 4 நாட்கள்ல பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் இஸ்லாமிய மயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உடனே விசாரிங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. யார் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னா, டெல்லியில பேட்ரியாட்ஸ் போரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்க. முன்னாள் IPS அதிகாரி தான் இந்த அமைப்புக்கு தலைவர். ஏற்கனவே உளவுத்துறையில் வேலை பார்த்துக்கிறார். அவர் தான் HRD மினிஸ்ட்ரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே 6 வருடம் வைஸ் சான்சலராக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு தரீன் என்பவர் இருந்தார். அவர் இருக்கும் பொழுது நிறைய இஸ்லாமிய மாணவர்களையும் ஆசிரியர்களும் சேர்த்திருக்கார். அது மட்டுமல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து நிறைய பேர் சேர்த்திருக்கார். இதுல சில பேர் தீவிரவாதிகளும் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. உடனே விசாரிக்கணும். அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு மசூதி ஒன்றை கட்டவும் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். HRD மினிஸ்ட்ரியில இருந்து இந்த கம்ப்ளைண்ட பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜ் மீண்டும் HRD மினிஸ்ட்ரிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 நபர் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 3 நபர் விசாரணை கமிஷன் யார் யாரு அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டிருக்கிறதாகவும் இந்த கடிதத்தின் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி இணையதளம் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். மீண்டும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி விசாரித்து முடித்து அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதில் வந்த செய்தி உண்மை அல்ல. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களும் ஆசிரியர்கள், இஸ்லாமிய மாணவர்களும் இஸ்லாமிய ஆசிரியர்களும் மொத்த எண்ணிக்கையில் 6% குள்ளாகத்தான் இருக்கிறார்கள். அதனால இந்த ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் உண்மை அல்ல. உள்ளே மசூதி கட்டுவதற்கு முயற்சியும் நடைபெறுவதாக எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.